வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. பாஜகவினரும் அதிமுகவினரும் மாறி மாறி மோதிக்கொள்ள கடைசியில் என்ன செய்வது என தெரியாமல் போலீசார் தடியடி நடத்த என நீலகிரியே சற்று பதற்றமாக காணப்பட்ட நிலைதான் இது. நீலகிரி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். ஆட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக செல்ல முடிவு செய்திருந்த பாஜகவினர் காஃபி ஹவுஸ் சதுக்கத்தில் கூடியிருந்தனர். இதற்கிடையே அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனும் வேட்புமனு தாக்கல் செய்ய தனது ஆதரவாளர்களுடன் பேரணியாக கிளம்பி வந்தார். காலை 11 மணியில் இருந்து 12 மணி வரைக்கும் அதிமுகவும் 12 மணியில் இருந்து 1 மணி வரைக்கும் பாஜகவுக்கும் வேட்புமனு தாக்கல் செய்ய நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதிமுகவினர் வருவதற்கு சிறிது நேரம் தாமதமான நிலையில் பாஜகவினரும் அதிமுகவினரும் ஒன்றாக சந்தித்துக் கொள்ளும் நிலை ஏற்பட்டது. இரு கட்சி வேட்பாளர்கள் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்துவிட அதற்குள்ளாக ஃபயர் சர்வீஸ் சர்க்கிள் பகுதியில் கூடியிருந்த அதிமுகவினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே கோஷம் போடுவதில் உரசல் உருவானது. முதலில் வாய் வார்த்தையாக ஆரம்பித்த வாக்குவாதம் பின்னர் பாஜகவின் பிரச்சார வாகன ஓட்டுநரை அதிமுகவினர் தாக்கும் அளவுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இப்படியே இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. இரு தரப்பினரையும் கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய காவல்துறையினர் ஒரு கட்டத்தில் தடியடி நடத்தி கலைக்க முடிவு செய்தனர். அதிமுக பாஜக ஆண்கள் பெண்கள் என பாரபட்சமே இல்லாமல் கண்ணில் படும் ஆட்களை எல்லாம் லத்தியால் போலீசார் புரட்டி எடுக்க போலீசாரின் அடிக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் செருப்புகளை கூட எடுக்காமல் அங்கும் இங்கும் சிதறி ஓடினர். இரு தரப்பினருக்கும் இடையே இருந்த மோதல் கடைசியில் போலீசாருக்கு எதிரியாகவே மாறவே இரு கட்சியினரும் கோஷம் எழுப்பி கொந்தளிக்க ஆரம்பித்தனர். போலீசாருக்கு எதிராக கோஷம் எழுப்பியதோடு பாஜகவினர் தர்ணாவில் ஈடுபட அதிமுகவினர் சாலை மறியல் நடத்த என அந்த இடமே கலவர கோலமானது. இரு தரப்பினருமே கலைந்து செல்ல மறுத்து பிரச்சனை செய்ய போலீசாரின் நடவடிக்கையும் இன்னும் தீவிரமானது. எங்கு ஓடினாலும் விடாமல் ஓட ஓட விரட்டியடிக்க ஆரம்பித்தனர் போலீசார். பலருக்கும் இரத்த காயங்கள் ஏற்பட்ட நிலையில் பின்னர்தான் நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இதற்கிடையில் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற எல் முருகனும் அண்ணாமலையும் வந்துவிட மீண்டும் பாஜகவினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். நீலகிரி எஸ்பியை பணியிடை நீக்கம் செய்யும் வரை போராட்டம் தொடரும் என அண்ணாமலை அறிவிக்க இன்னும் பதற்றம் அதிகமானது. இதனையடுத்து மாவட்ட எஸ்பி சுந்தரவடிவேல் வந்து அண்ணாமலையிடம் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருத்தம் தெரிவித்ததை அடுத்து சமாதானமாகி கலைந்து சென்றனர். இதற்கிடையில் அதிமுகவினரும் தங்கள் பங்குக்கு காவல்துறைக்கு எதிராக போராட்டம் நடத்தவே அவர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி தடியடி நடத்திய போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து கலைந்து செல்ல வைத்தார் எஸ்பி சுந்தரவடிவேல். இதனையடுத்து தடியடி நடத்தியதில் மண்டை உடைந்து எலும்பு முறிவு ஏற்பட்டு காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை சந்தித்து எல் முருகனும் அண்ணாமலையும் நலம் விசாரித்து சிகிச்சை விவரங்களை கேட்டறிந்தனர். கடைசியாக செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை போலீசாரின் பேச்சை மதித்து தர்ணாவை கைவிட்டாலும் மாவட்ட எஸ்பி சுந்தரவடிவேல் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னையில் தேர்தல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்தார். நாங்கள் அங்கே இருந்து கலைந்து சென்று சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பார்த்து
இன்னைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சென்னையில நம்முடைய தேர்தல் ஆணையர் அலுவலகத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சென்னையில் இருக்கிறார். அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர் சிஇஓ தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகிட்ட கொடுக்குறாங்க. வேட்புமனு தாக்கலிலேயே தொகுதியில் இந்த அளவுக்கு சண்டை வெடிக்கிறது என்றால் இன்னும் வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கைக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ என்ற அச்சம்தான் எழுகிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.